கர்த்தருக்கு சொல்றாங்க. இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நான் உன்னை மறப்பதில்லை. ஆமீன். கர்த்தர் உன்னை என்னைக்கும் மறக்க மாட்டாருங்க. ஏசாயா 49 15 என்ன சொல்லுதுன்னா, ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய்க்கு பாத்தீங்கன்னா பிள்ளை ரொம்ப விசேஷமான ஒரு விஷயங்க. குழந்தை வயிற்றுல இருக்கும்போது குழந்தைக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் சாப்பிட முடியும். குழந்தை பிரசமானதுக்கு குழந்தை எப்ப தூங்குதோ அப்ப தூங்க முடியும். எப்பவுமே குழந்தை நினைவாவே இருப்பாங்க. அதுக்கு ஃபீட் பண்ணணும், அதை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நினைவாவே இருப்பாங்க. அப்படிப்பட்ட தாய் தன் பிள்ளைய மறந்தாலும் நான் ஒன்னும் மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. தாய்க்கு தாயாக, தகப்பனுக்கு தகப்பனாக, சிநேகிதனுக்கு சிநேகிதனாக, சகோதரனுக்கு சகோதரனாக, மகனாக எப்போதும் உங்க நினைவாவே கத்திருக்காருங்க. கண்ணில் மணியை போல பாதுகாக்க தேவன், உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுக்க தேவன் இன்றைக்கு உங்க நினைவாவே இருக்காரு. யார் மறந்தாலும் சொந்தக்காரங்க, உற்றார், உறவினர், நண்பர்கள் உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கினாங்க, உங்களோட நன்மை பெற்றுக்கொண்டவங்க கூட மறக்கலாம். ஆனா கர்த்தவங்களை மறக்க மாட்டாரு. எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. உங்களுக்கு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு வியாதி, ஒரு பணத்தேவை வரும்போது நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் உங்க நினைவாவே இருக்காரு. அவன் வந்துட்டு விலகுதல் உன்னை கைவிடும் சொன்ன தேவன் உங்க கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிக்காக கூடவே இருக்காருங்க. மனுஷன் நம்பது கத்தமே படத்துல இப்ப நல்லா சொல்லிருக்காருயா, எந்த மனுஷன் நம்பாதீங்க, கத்தர் இருக்க பிடிச்சவங்க, அவரை உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த மனுஷன் மறந்தாலும், யார் உறவினர் பெற்ற பிள்ளை மறந்தாலும் போல, தாய் மறந்தாலும் போல, நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி வானத்தையும் பூமி உண்டாகின கர்த்தர் சொல்றாரு. அதனால சந்தோஷமா இருங்க, விசுவாசம் இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் உங்களை மறக்காம உங்களை ஆசீர்வதிக்க தேவனாக. ஆமென்.